தேவி அக்கா சொன்ன மாதிரி ஆம், நிறையா எண்ணங்கள் இதில் வந்து அலைமோது அப்பா பற்றி நினைக்கும்போது சம்திங்ஸ் நான் எனக்கு ஞாபகம் வரது சிலதெல்லாம் ஷேர் பண்ண விரும்புகிறேன் அந்த சமயத்தில். ஒன்று வந்து அப்பா ரொம்ப கன்சிஸ்டன்சி ரொம்ப ஜாஸ்தி. சில விஷயங்கள் அப்பா கிட்ட வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் சொல்லுவாங்கல்ல, எது பண்ணினாலுமே ஒரு கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின் இருக்கணும்னு. அப்பா வந்து சின்ன வயசில் எழுத ஆரம்பிச்சது ஒரு பக்கம். அப்பா வந்து ஹி வாஸ் ஆல்சோ யோகா மாஸ்டராக இருந்தார். ஓகே, எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் இப்போ இருக்கிற எக்ஸ்பிரஸ் அவென்யூ இருக்கு இல்லையா, முன்னாடி அது எக்ஸ்பிரஸ் எஸ்டேட் இருந்தப்போ அப்பா அங்கே யோகா கற்றுக் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ இங்கேயும் போய் அது ரெகுலராக கற்றுக் கொடுத்துட்டு இருந்தார். அந்த சமயத்தில் வந்து அப்போ அதுக்கு முன்னாடிலேருந்து அவர் நான் எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்றது என்னன்னா 14, 15 வயசுல வந்து அவர் யோகா பண்ண ஆரம்பிச்சது. டிசிப்ளின் அவருக்கு எந்த அளவுக்கு வச்சுட்டு இருந்தாருன்னா, கல்யாண வீடுகள் இப்போலாம் வந்து கல்யாணத்துக்குன்னு போனாக்க வி ஹேவ் ரூம்ஸ் எல்லாம் நம்ம குடுத்துடுறாங்க அந்த மாதிரிலாம். அப்போலாம் ரூம்லாம் கிடையாது. கல்யாண சத்திரத்திலேயும் தங்குவாங்க. அவங்கவங்க ஒரு பக்கத்துல படுத்துட்டு இருப்பாங்க. காலையில எழுந்து கல்யாண வீட்ல கூட காலையில யோகா முடிச்சு தான் கல்யாணத்த கலந்துப்பாராம். அந்த அளவுக்கு வந்து டிசிப்ளின்டு இன் யோகா. ஓகே, அந்த அளவுல வச்சுட்டு இருந்தாரு தன்ன. ஆஃப் கோர்ஸ் இட் ஹெல்ப்ட் ஹிம் அ லாட் ரைட் அன்டில் ஹி வாஸ் 90 இயர்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப நோய் நொடின்னெல்லாம் இருந்ததில்ல. சுகர் வாசன் மச் அண்டர் கண்ட்ரோல். எனக்கும் அவருக்கும் சுகர் பார்த்தா எனக்கு நெறையா இருக்கும், அவருக்கு கம்மியா இருக்கும். அந்த மாரி இருக்கும் சுகர் கண்ட்ரோல் கூட. ஸோ அந்த மாரி. பை நேச்சர் அவர் ரொம்ப காம் பெர்சன். ரொம்ப அதிர்ந்து பேச மாட்டார். வீட்ல நான் தான் சத்தம் சத்தம் போட்டு பேசிட்டு இருப்பேன். எங்க அம்மா சத்தம் போட்டு பேசுவாங்க ப்ராபப்ளி. அவர் வந்து என்ன இன்ஃபாக்ட் எனக்கு நினைவு தெரிஞ்சு வாடா போடான்னு கூட கூப்பிட்டது கிடையாது. அந்த அளவுக்கு "என்னப்பா எப்படி இருக்க? என்ன பண்ற?" அந்த மாதிரி மோட்ல தான் பேசுவாரே தவிர, அதிர்ந்து பேசி ஒரு அப்பா வந்து ஒரு ஆணையிடுற மோடு அந்த மோடெல்லாம் கிடையாது. ஏன்னா அவரோட பை நேச்சர் அவர் வந்து ஹி வாஸ் பிலீவிங் இன் வாட் வி கால் நவ் அஸ் அன் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்னு சொல்லுவாங்கல்ல. நமக்கு வந்து அவங்கவங்க தானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அத கத்துக்கணும் அப்படிம்பாங்கல்ல. அதனால அந்த மாரி ஆம் ஒரு தடவ பேசும்போது சொல்லியிருக்காரு. எனக்கு உள்ள ஒரு யங்கர் டேஸ் ஞாபகம் என்னன்னா, அவர் வந்து மிருகங்கள் கத்துக் குடுக்குற மாரி கத்துக் குடுக்குறத விரும்ப மாட்டாரு. ஓகே, தட் இஸ் இப்போ ஒரு ஒரு சிங்கம், புலி இருக்குன்னா, அது தன்னோட குழந்தைக்கு அடிச்சு அது எப்படி அடிக்கிறது, எப்படி ஹண்ட் பண்றதுன்னு கத்துக் குடுக்கும். அந்த மாதிரி இல்லாம, இது வந்து அவங்கவங்க அவங்களோட வாழ்க்கையில அ கத்துக்கிட்டு சில விஷயங்கள் விழுந்து எந்துக்கணும், சில விஷயங்கள் தானே அந்த மாரி அப்படியே டோட்டலா விட்டுடுவாரு. அந்த மாரி தான் எங்க 3 பேரையுமே அந்த மாரி தான் விட்டாரு. அதனால நான் வெளிநாடு போகும்போதும் சரி, என்னோட தங்கச்சி வெளிநாடு போகும்போது, அதே மாரி ஒருத்தொருத்தருமே அவங்கவங்க பாத் வந்து அவங்களே தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப அ அ சரியா அவரோட தாட் படி இருந்தாரு. அதனால தான் ப்ராபப்ளி நாங்க யாருமே இந்த லைன்க்குள்ள வரவே இல்ல. எழுத்தாளர் லைன்க்குள்ள நாங்க யாருமே வரல. அவங்கவங்க வேற வேற லைன பார்த்துட்டு போயிட்டோம்னு சொல்லணும் ப்ராபப்ளி. சில விஷயங்கள் இப்ப யோசிச்சு பார்த்தேன்னா, அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்குமோன்னு தோணும். ஓகே, அதே மாரி எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல நாங்க ஃபேமிலியா நாங்க 5 பேரா வெளியில போன நாள்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே. ஆனா, சின்ன வயசுல வந்து எங்கள வெளியில கூட்டிட்டு போவாரு. மீனிங் அ நாங்க வந்து பீச்சுக்கு போவோம். திருவல்லிக்கேணியில தான் வளர்ந்தோங்கிறதுனால பீச்சுக்கு போவோம் ரெகுலரா. நாங்க போயிட்டு, அங்க எங்களுக்கு இப்ப ஜங்க் ஃபுட் மாரிலாம் அப்ப கிடையாது. ஸோ அது ஒரு டைம். ஆனா, எங்க கிட்ட பேசிட்டு இருப்பாரே தவிர, அவர் வந்து அப்படியே அவர் பார்வை கூர்ந்து என்ன நடக்குது? பிகாஸ் அதுதான் அவருக்கு வந்து கரு மாதிரி அது என்ன அடுத்த லெவல்ல வந்து ப்ராபப்ளி ஹி வாஸ் திங்கிங் அஸ் மேக்கிங் இட் அ ஸ்டோரி ஆர் அடுத்த லெவலுக்கான ஒரு இண்டிகேஷனா வச்சிருந்திருப்பார்ன்னு நெனைக்கிறேன். ஸோ அது வந்து ஹி வாஸ் வெரி கிளியர் இன் வாட் ஹி வாஸ் டூயிங். ஆ அதே மாரி தனியா இருக்கிறதுல வந்து அவருக்கு ரொம்ப புடிச்ச விஷயம். "நீங்கலாம் கல்யாணத்துக்கு போங்க, நான் உட்காந்துக்கிறேன்" அப்படிம்பாரு. அந்த மாரியா நாங்கலாம் போயிடுவோம். அவர் உட்காந்து எழுதுறதுக்கோ, இல்ல எதுக்கோ அந்த மாரி உட்காந்துருவாரு. தாட் ப்ராசஸ்ல உட்காந்துருப்பாரு. ஆ அதே மாரி வந்து நெறையா விஷயங்கள்ல வந்து அவருக்கு வந்து அக்கா சொன்ன மாதிரி அ மிச்சவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுங்கிறதுல ரொம்ப ரொம்ப புடிச்ச விஷயம். பீயிங் எ பெர்சன் நாங்கலாம் ரொம்ப ரொம்ப லோவர் எக்கனாமிக் லெவல்ல தான் நாங்கலாம் இருந்த டைம் அது. ஓகே. டு த லெவல் எங்க அப்பா, அம்மா 2 பேரும் வேலைக்கு போனா தான் வீடு ஒரு லெவல்ல இருக்குங்கிற மோட்ல நாங்க வளர்ந்த டைம் அது. அ அப்பா இப்போ அக்கா சொன்ன மாதிரி அம் இது முடிஞ்ச உடனே ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே வெளிய போய் ஸ்கூல் பசங்களுக்கு கதை சொல்வாரு. இட் வாஸ் அ ரெகுலர் ப்ராசஸ். அவர் வச்சுட்டு இருந்தாரு. வாரத்தில வந்து 3 நாள், 4 நாள் கைண்ட் ஆஃப் ஹி வில் கோ ஸ்கூல் பசங்களுக்கு வந்து கதை சொல்வாரு. அங்கேருந்து அவங்க 10 பைசா அப்ப எவ்வளோ இப்போவானும் அட்லீஸ்ட் ருப்பீஸ்லலாம் இருந்துச்சு. அப்போலாம் மிஞ்சி போச்சுன்னா ஸ்கூல் பசங்க அதுவும் அஃபோர்ட் பண்ணி குடுக்கக்கூடிய பசங்க எத்தன பேர் இருந்திருப்பாங்க? 10 பைசா, 20 பைசா அந்த மாரி கிடைக்கும். ஹி டிட் திஸ் ஃபார் இயர்ஸ் டுகெதர். ஓகே. அதுல ஹி காட் சம் மனி சம் ரூ. 5,000 ரூ. 10,000 மாதிரி ஹி காட் சம் மனி. அது வந்து
அப்போ அதுக்கப்புறமா ஒரு ஒரு 10 இயர்ஸ் அந்த மாதிரி இருந்ததுக்கப்புறமா அட் சம் பாயிண்ட் இன் டைம் ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி அது எங்கேருந்தோ அவருக்கு எந்த குழந்தைன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அது வந்து பைசா தேவைப்பட்டுன்னு சொல்லி ஹி ஜஸ்ட் டொனேட்டட் த ஹோல் மணி அவுட். ஓகே. எனக்கு அது எப்படி தெரிய வந்ததுன்னா, எனக்கு இதெல்லாம் அவர் போயிட்டுருக்காருங்கன்னு தெரியாது, பைசா குடுத்ததுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. வீட்ல வந்து அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வரும்போது ஒரு பெரிய ஒரு 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 சர்டிஃபிகேட் நான் சொல்றது வந்து ஒரு இவ்வளோ பெருசுக்கு ஒரு ஒரு 3 அடிக்கு மேல ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும் ஆக்சுவலா. அது பெருசா ஃப்ரேம் பண்ணி அவங்க குடுத்துருந்தாங்க. அந்த சர்டிஃபிகேட் பார்த்தப்ப தான் வந்து அதுக்கப்புறம் சொன்னாரு, நான் இந்த மாரி ரெகுலரா கதை சொல்றதுல பணம் குடுத்தாங்க. அந்த பணம் நான் வந்து ஒரு 7, 8 வருஷமா சேர்த்து வச்சத குடுத்தேன் நானு. ஆ அதுக்கு எனக்கு வந்து இது வந்து எனக்கு சர்டிஃபிகேட் குடுத்தாங்க அப்படின்னு. அதில எழுதியிருந்தாங்க இந்த மாரின்ட்டா. ஸோ அவர் வந்து ஹி வாஸ் மோர் சொசைட்டி ஓரியன்டடா இருந்தாரு தேன் ஃபேமிலி ஓரியன்டட் பர்சன்ங்கிறத விட ஒரு சொசைட்டி ஓரியன்ட். அதனால தான் நெறைய கதைகள் எழுதும்போதும் ஹி யூஸ்ட் டு டாக் லாட் அபவுட் சொசைட்டி இப்படி இருக்கணும். இந்த மாதிரியான சிந்தனைகள் வந்து இந்த மாதிரியா வளர்ந்திருக்கணும். அதுலலாம் ரொம்பவும் ஆழ்ந்தே இருந்தாரு. அதனால எங்க கிட்ட ஜெனரலா பேசும்போது கூட ஹி வில் நெவர் டாக் அபவுட் இது நீ இப்படி இருக்கியா அப்படி பண்ணு, இந்த மாதிரி பணம் சேர்க்கறது பாரு, இந்த மாதிரி நீ படிப்பு வைக்கிறது, இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஏதோ பேசுவார் அவர் பாட்டுக்கு. எங்களோட லைன் ஆஃப் திங்கிங் வேறையா இருக்கும், அவரோட லைன் ஆஃப் திங்கிங்கே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்த்தா தெர் இஸ் அ லாட் ஆஃப் இன்வால்மெண்ட். அவர் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஆழ்ந்திருந்தாருங்கிறது தெரியும். ஆஸ் ஐ செட் பிஃபோர், எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் தான் அவர் பிலீவ் பண்ணுது. அவரோட கொள்கை பிடிப்பு, அக்கா சொன்ன மாதிரி காந்தியடிகள் மேலே அவருக்கு வந்து காந்தியடிகள் கிட்ட அவ்வளோ ஒரு தீவிரமான ஒரு பிடிப்பு உண்டு. ஆனால் ஃபார்ச்சுனேட்லி ஃபார் அஸ் நாங்கள் அந்த மாதிரி இல்லை. ஓகே. கம்ப்ளீட்டாக ஐ எம் த அதர் சைட் ஆஃப் இந்த தாட் ப்ராசஸில் வரும்போது. பட் நெவர் எவர் ஹாவ் வி ஸ்போக்கன் அபவுட் திஸ். எனக்கு வயசு தெரிஞ்சு நான் இதை பற்றி பேசக்கூடிய நிலைமையில் வரும்போது நான் என்னோட ஒப்பீனியனை சொல்வேனே தவிர அவர் தன்னோட தாட் ப்ராசஸை என்கிட்ட இதனால தான் எனக்கு இந்த பிடிப்பு இருக்குன்னுட்டு என்கிட்ட பேசுனது கிடையாது. ஓகே. இதெல்லாம் வந்து சம் திங்ஸ் விச் நான் யோசிச்சு பார்க்குறேன். நான் என் பையனோட இருக்கும்போதும் ப்ராபப்ளி என்னோட தாட் ப்ராசஸ் இந்த மாதிரி திணிச்சு வளர்க்கக்கூடாது. அவனா வந்து எது பிடிக்குதோ பிடிக்கலையோ அவனா வந்து தெரிஞ்சு வளரணுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே நான் நினச்சிட்ருக்கேன். அப்படி தான் நான் இருந்துகிட்ருக்கேன். பட் அதான் யோசிச்சு பார்த்தா எனக்குள்ளே எப்படி வந்ததுனாக்கா அது அந்த சீட் எங்கேயோ எனக்குள்ளே வந்த சீட் வந்து அது ப்ராபப்ளி இட் இஸ் ஜெர்மினேட்டிங் அவுட் த்ரூ ஹிம்ங்கிற அந்த மாதிரி ஹீ இஸ் தேர் வித் அஸ். நிறையா விஷயங்களில் வந்து அப்படி ஒரு நான் ஜென்ரலாக ரொம்ப யோசிக்கிற ஆள் கிடையாது. ஆனால் யோசிச்சேன்னா அப்பாவோட இந்த ப்ராசஸோடு தான் என்கிட்ட தான் இருக்கோ அப்படின்னு தோணும் அந்த மாதிரி. ஸோ இஸ் ஆல்வேஸ் தேர் டு கைட் அஸ் இன் மெனி வேஸ். அண்ட் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இன்னும் நான் படிக்கிறேன். அப்பாவோட புக்ஸ் எதெல்லாம் சிலதெல்லாம் என்கிட்ட இருக்குது, சிலதெல்லாம் போயிடுச்சு புக்ஸ். அக்கா சொன்ன மாதிரி 90 புக்ஸில் என்கிட்ட ப்ராபப்ளி 50% ஆஃப் த புக்ஸ் இருந்தாலே பெரிய விஷயம். என்னோட 2வது தங்கை யூஎஸ் போகும்போது எடுத்துகிட்டு நான் ஒரே ஒரு காப்பி தான் இருக்குது, நான் எடுத்துகிட்டு போயிட்டா. ஸோ அந்த மாதிரி சில புக்ஸ் எல்லாம் இப்போ ஆன்லைனில் பார்க்குறோம், சில புக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி படிக்கும்போது அதெல்லாம் எப்படி ஞாபகம் வரும். யூடியூப் எல்லாம் இல்லாத காலம், அக்கா சொன்ன மாதிரி யூடியூப் இல்லாத காலம், சயின்ஸ் வந்து பசங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினச்ச டைம் அது. அந்த பசுவுக்கு பசுவை தெரியுமா, அந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஒரு சீரீஸ் ஆஃப் புக்ஸ் அந்த சமயத்தில் எழுதினேன். அப்போல்லாம் வந்து நிறைய என்னென்னாலும் நடக்குது, சுற்றி நடக்குது, அதை வச்சு எழுத ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கார்வண்ணன் கண்ட கனவு, நீலப்பெட்டி, நிறைய புக்ஸ் அதிலெல்லாம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட், அதை சுற்றி நடக்கிற ஈவெண்ட்ஸ், எதுலேருந்து அப்படியே ஒரு கதையாக ஃபார்ம் பண்ணி அதை எழுதி அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டை பிளெண்ட் பண்ணி கதைகள் இருக்கும். பட் அதுக்கப்புறம் சொசைட்டிக்கு எது பசங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் எதுன்னு பார்த்து யோசித்து அதில் எழுத ஆரம்பித்த டைம் வாஸ் லாட் டிஃப்ரெண்ட் அதில். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு திடீர்னு பேச சொன்னதுனால ஒரு தாட்ஸ் அப்படி போச்சு. ஸோ ஐ தாட் ஐ ஜஸ்ட் ஷேர் வித் யூ ஆல். ஹீ ஸ்டில் கைடிங் அஸ்ங்கிற ஒரு தாட் ப்ராசஸோட ஐ ஜஸ்ட் டேக் லீவ் ஃப்ரம் யூ ஆல். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.